கூலி திரைப்படத்தில் கமல் கேமியோ செய்கிறார் என கடந்த சில தினங்களாக தகவல்கள் வெளியாகி வந்தன. இந்த சமயத்தில் லோகேஷ் கனகராஜ் கமலின் கேமியோ இருக்கா இல்லையா என்பது பற்றி பேசியிருக்காரு. கமல் கூலி படத்தில் கேமியோ செய்யவில்லை என ஓப்பனாக பேசியிருக்காரு லோகேஷ். அதாவது லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்த் கூட்டணியில் தயாராகி இருக்கும் கூலி திரைப்படம் இன்னும் சில வாரங்களில் ரிலீஸ் ஆகிருக்கு. விக்ரம், லியோ என இரு பெரும் வெற்றி படங்களை கொடுத்த லோகேஷ் கனகராஜ் அடுத்ததாக ரஜினியோடு இணைகிறார் என்றதும் மிக பெரும் எதிர்பார்ப்பு உருவானது. அந்த எதிர்பார்ப்பு தற்போது டபுள் ட்ரிபிள் மடங்காக அதிகரிச்சிருக்கு என்று தான் சொல்ல வேண்டும். இந்த படத்திலிருந்து இதுவரை வெளியான போஸ்டர்ஸ், பாடல்கள் என அனைத்தும் மிக பெரும் ரீச்சா படத்தின் மீது எதிர்பார்ப்பும் கூடிக்கொண்டே சென்றது. இந்நிலையில் தற்போது கடந்த சில தினங்களாக கமல் கூலி திரைப்படத்தில் கேமியோ ரோலில் நடிச்சிருக்கார் என்ற தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்குது. இதனால் ரசிகர்கள் மேலும் எதிர்பார்ப்புலாம் ஆழ்ந்தாங்க. ரஜினியோட கூலி படத்தில் கமல் இணைந்து நடித்திருந்தால் சிறப்பாக இருக்குமே என்ற கற்பனையில் ரசிகர்கள் சென்றாங்க. ஆனால் லோகேஷ் அந்த கற்பனைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. கூலி திரைப்படத்தில் கமல்ஹாசன் கேமியோ செய்யவில்லை என திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் லோகேஷ் கனகராஜ். கதைக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக கமல் சாரிடம் சென்று கூலி படத்தில் நடிக்க சொல்லி கேட்டிருப்பேன். எப்படியாவது கமல் சாரை கூலி படத்தில் நடிக்க வைக்க போராடி இருப்பேன். ஆனால் கூலி கதைக்கு கமல் சாருக்கு தேவைப்படலை. கூலி படம் ரஜினிக்கான ஒரு படம். எப்படி விக்ரம் படத்திற்கு கமல் தான் சரியான சாய்ஸாக இருந்தாரோ அதே போல் கூலி படத்திற்கு ரஜினி தான் சரியான சாய்ஸ். எனவே கூலி படத்திற்கு கமல் சார் தேவைப்படலை என்பதனால தான் அவரை நான் கேட்கவே இல்லை. மேலும் இந்த படம் ஒரு தனி படம், எல்சியூ கிடையாது என்பதாலும் அதனால தான் கமல் சாரை நான் கேட்கவே இல்லை என்றார் லோகேஷ். இதன் மூலம் கூலி படத்தில் கமல் வாய்ஸ் ஓவர் கொடுக்கிறார், கூலி படத்தில் சிறப்பு தோட்டத்தில் நடிக்கிறார் என்பது போன்ற வெளியான தகவல்கள் எல்லாம் வதந்தி என தெரிய வந்திருக்கு. இது ரஜினி கமல் காம்போவை கூலி படத்தில் எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு சற்று ஏமாற்றமான செய்தியாகவே இருக்குது. இருப்பினும் என்னதான் கமல் கூலி படத்தில் இல்லை என்றாலும் இந்த படத்தில் கண்டிப்பாக பல சர்ப்ரைஸான விஷயங்கள் இடம்பெறும் என்றே எதிர்பார்க்கப்படுது. தற்போது படம் வெளியாக இன்னும் ஒரு சில வாரங்கள் தான் இருக்குது. அடுத்த மாதம் 14ஆம் தேதி கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. படத்தோட ரிலீஸ் தேதி நெருங்கிக்கொண்டே வருவதனால தற்போது படக்குழு ப்ரமோஷன் மற்றும் அதோட வேலைகளை துவங்கியிருக்காங்க. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஊடகங்களை சந்தித்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பேட்டிகளில் கூலி படத்தை பற்றி பல விஷயங்களை லோகேஷ் பேசிட்டு வராரு. அப்படி அவர் பேசி வரும் விஷயங்கள் ரசிகர்களை கூலி திரைப்படத்தை மேலும் எதிர்பார்க்க செய்யுது. அவர் கூறி வரும் விஷயங்கள் அனைத்தும் மேலும் இந்த படத்தை எதிர்பார்க்க அதிகரிச்சிருக்கு. அதனால தான் படத்திற்கு ஏற்கனவே மிக பெரும் ஹைப் இருப்பதனால அதனை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்ற முடிவிற்கு லோகேஷ் வந்திருக்காராம். எனவே இசை வெளியீட்டு விழாவிற்கு பதிலாக ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியை நடத்தலாமா என லோகேஷ் யோசித்து கொண்டிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் ஊராக சென்று படத்தை ப்ரொமோட் செய்யும் திட்டத்தையும் படக்குழு கைவிட்டதாக தெரிய வந்திருக்கு. அதனால் கமல் கூலி படத்தில் இல்லை என்பது தெரிய வந்திருக்கு. நீங்கள் கமல்ஹாசன் இந்த படத்தில் இருந்தால் நல்லா இருந்திருக்குமா, நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.